உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் இருக்கிறது சிவகாசியில், ஆனால் உலகெங்கும் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய ஆதரவு, அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ஆதரவு. இவங்கெல்லாம் இல்லைன்னா நாங்களாம் உங்களை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆதரவை நீங்களும் கொடுக்குறீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 12 ராசினியர்கள் ஏற்கனவே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, என்னங்கடா பிரச்சனை, ஏற்கனவே ஐயா சனி பயிற்சி வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறம் குரு பயிற்சி, ராகு பயிற்சி வீடியோ போட்டாங்க. இதிலே நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் தன்னுடைய கருத்துக்களை ஒவ்வொரு பதிவுகளாக பதிவிட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராக பதிவிடுறாங்க. ஸோ இப்படி பதிவிட்டுக்கிட்டே இருக்கும்போது நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டை திடீர்னு சொல்கிறீங்களே, இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் என்னத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதில் எங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு 12 ராசினியர்களும் நினைக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விதமான முன்னேற்றமான விஷயங்கள், பாதுகாப்பான விஷயங்கள்லாம் நான் கிரக ரீதியாக ஆராய்ந்து வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆதரவை இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். தன்னலம் பாராமல் பொதுநலம் பார்த்து அனைத்தையும் ஒரு ஆசிரியராக அற்புதமாக செய்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தனுசு ராசினியர்களுக்கு தங்கம் போல் மினுமினுக்கும் வாழ்க்கை, வெள்ளி போல் பளபளக்கும் வாழ்க்கை, வைரம் போல் பிரதிபலிக்கும் வாழ்க்கை இந்த புத்தாண்டு முதல் இயங்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த புத்தாண்டு முதல் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வழங்கப் போகிறது. பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தற்போது இந்த புத்தாண்டு முதல் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாற்றம், என்ன முன்னேற்றம், எப்படியெல்லாம் முன்னேற போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு முதல் மிகப்பெரிய ஒரு சூப்பராக இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் கடந்த ஒரு வருஷமாக உங்கள் ராசிக்கு 6ல் போய் உட்காண்டார். அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. உங்களுடைய அத்தனை விதமான எனர்ஜி அப்படியே பிடிங்கிட்டாங்க. கரண்ட் சப்ளையை பிடுங்கின மாதிரி உங்கள்கிட்ட ஃபுல் எனர்ஜியை வாங்கிட்டாங்க. வாங்கினதுனால நீங்கள் அப்படியே உட்காந்துருப்பீங்க. அறிவுரை கூறி 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 டயர்டாக இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ அட்வைஸ் பண்ணுறதுக்கு பல பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே சுத்தம். அடப்பாவி குருக்கே அட்வைஸா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த நிலை தான் உங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக இருந்திருக்கும். நீங்கள் செய்யாத விஷயத்துக்கு, நீங்கள் அதான் சொல்கிறேன்னா மனசார எந்த துரோகமும் செய்யாத விஷயத்துக்கு உங்களுக்கு நீங்கள் செஞ்ச மாதிரி உங்களை ஒரு பின்பத்தை உருவாக்கி உங்களை ஒரு கூண்டுக்குள்ளே அடைபட்ட ஒரு சிங்கம் மாதிரி உங்களை லாக் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன ஆயிடுச்சு, நம்ம செஞ்சோமோ அப்படின்னு உங்களே சிந்திக்க வச்சிட்டாங்க. நம்மளுடைய வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவா பார்த்தீங்களா, நம்ம எதுவும் செஞ்சுருப்போமோ, நம்ம எதுவும் போயிருப்போமோ அப்படின்னு யோசிப்பார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்களை யோசிக்க வச்சுட்டாங்க, உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. அந்த கஷ்டம் பிரச்சனை எல்லாம் தூக்கி போட்டுட்டு குருவாக இயங்க போகிறார். எப்படி குருவாக இயங்க போகிறான்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்க்க போகிறார். அப்போ 7ஆம் பார்வை மூலமாக அவர் பார்ப்பது உங்களுடைய பொலிவை ஏற்படுத்தும், உங்களுடைய செயல்பாடில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும். முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ நாளாக முயற்சி எடுத்து முடியலை, தோத்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தியிருந்தாலும் சரி, அல்லது உபயோகப்படுத்துறதுக்கான சூழ்நிலையை உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் உருவாக்கியிருந்தாலும் இனிமே அந்த சூழ்நிலை உங்களுக்கு கிடையாது. குட் பாய். எதுக்கு? தோல்விக்கு குட் பாய், பிரச்சனைக்கு குட் பாய் அப்படின்னு நீங்கள் வார்த்தைகளால் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வழங்கப் போகிறது. தனுசு ராசிக்காரர்களில் கோச்சார ரீதியாக இதெல்லாம் உறுதியாக நீங்கள் பெற முடியும். இதில் 20லேருந்து 30% உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி பார்க்கணும்.
நீங்கள் பிறக்கும் போது உள்ள கிரக அமைப்பு, தற்போது உள்ள தசாபுத்தி அமைப்பு, இந்த ரெண்டையும் மென்ஷன் பண்ணி தான் உங்களுடைய லைஃப்பில் 70% நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். அப்போ உங்களுடைய 70% சிறப்பாக இருந்தால் இந்த 20 to 30% உங்களை அப்படியே எனர்ஜியாக பவரில் தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கும். ஓகேவா? அப்படியே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஸோ 70% ஏதாவது கிரக ரீதியாகவோ தசாபுத்தி ரீதியாகவோ பாதிப்பு இருந்தால் இந்த பாதிப்பை கொஞ்சம் குறைச்சி இந்த 20-30% உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும். இதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ சுய ஜாதகத்தை முழுமையாக செக் பண்ண வேண்டிய கட்டாயம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் உண்டு. ஓகே. ஸோ இந்த வருடத்தில் இவ்வளோ நன்மை கிடைக்கி எனக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்குமா அதை சொல்லுங்கன்னா, பொருளாதாரத்தை தனுசு ராசிக்காரங்கள் அதிகமான முன்னேற்றம் உண்டு. லாபம் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதரரும் ஹெல்ப் பண்ணுவார், சகோதரியும் ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஆள் மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இருக்கேன், உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கேன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இனிமே இருப்பாங்க. கடந்த காலங்கள் இல்லைங்கிறது எனக்கும் தெரியும், ஆனால் இனிமே இருப்பாங்கிறது கிரகத்துக்கு தெரியும். இதுதான் உண்மை. ஓகே. ஸோ அந்த மாற்றங்கள் உண்டு, நிம்மதியான தூக்கம் உண்டு. பயணங்கள், அதாவது வெளியூர் பயணங்கள் மூலமாக, வெளிநாடு பயணங்கள் மூலமாக முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு, இவ்வளவு நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அற்புதமான செயல்பாடு உங்களுக்கு நடக்க போகுங்கிறது உண்மை. குடும்ப ஒற்றுமையாக போகிறதும் உண்மை. திருமண சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. சொந்தமாக தொழில் செய்வதாக இருந்தால் மட்டும் உறுதியாக சொந்த தொழில் செய்யலாம், பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் சொந்த தொழில் தொடங்குவதாக இருந்தால் தொடங்கலாம், பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்குவதாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர் சுய ஜாதகத்தை முழுமையாக செக் பண்ணிவிட்டு தொடங்கணும். ஸோ அப்படி செக் பண்ணாமல் தொடங்கினீங்கன்னா லாக் ஆகிடும். உங்களுடைய தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியம் விஷயங்களை கவனம் செலுத்துங்க. அப்பாட்ட உங்களுக்கும் சின்ன சின்ன விவாதங்கள் வருதுன்னா என்ன பண்ணுங்கன்னா விட்டு கொடுத்து போயிடுங்க. அதாவது இதில் ஒரு விஷயத்த சொல்லுவோம், தனுசு ராசிக்காரங்க மட்டும் தன்னுடைய தாயார் மீது அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. அம்மா தான் உலகம்னு இருப்பீங்க. அப்பா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க. எக்ஸாக்டாக சொல்லுவேன், அப்பா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க, ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டீங்க. ஓகேவா? அம்மா மேலே உள்ள பாசத்தை வெளிப்படுத்திடுவீங்க. அப்பா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருந்தாலும் அதை வெளிப்படுத்த மாட்டீங்க. அதை வெளிப்படுத்தாமல் என்ன பண்ணுவீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. ஆனால் இப்போ கிரக ரீதியாக அப்பாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்துக்கள் வந்தாலும், விவாதங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து போயிருங்க. அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமோ அல்லது பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயமோ அதுக்கு என்ன தீர்வுங்கிறத நீங்கள் முழுமையாக கூட இருந்து பாருங்கள். ஸோ அப்படி பார்க்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு இப்போ இருக்குது. ஓகேவா? குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலை உண்டு. யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். இந்த காலகட்டம் நீங்கள் கடன் வாங்குவதாக இருந்தால் 2 விஷயத்துக்காண்டி வாங்கலாம். நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க ஒன்று பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளுக்காக வாங்கலாம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்காக வாங்கலாம், வீடு கட்டுவதற்காக வாங்கலாம், படிப்புக்காண்டி வாங்கலாம். இந்த 3 விஷயத்தை தவிர்த்து எக்காரணம் கொண்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ அல்லது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து வாங்குறதோ, இல்லை இது வாங்கினா அது கிடச்சிரும், அது வாங்கினா இது கிடச்சிருங்கிற ஒரு ஏமாற்றத்துக்குரிய விஷயங்களில் சமூக வலைதளங்களில் வருகின்ற பதிவுகளை பார்த்து ஏமாற வேண்டாம் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ கடன் வாங்குவதாக இருந்தால் ரொம்ப கவனமாக வாங்குங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களோட உடல் ஆரோக்கியம், உணவு பழக்க வழக்க விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பளபளப்பாக, மினுமினுப்பாக, தங்கம் போல் ஜொலிக்கவும் வைரம் போல் பளபளக்கவும் கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் இந்த புத்தாண்டு பலன்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றமான சூழ்நிலைகள் உருவாகும், மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா வீரபத்திரர் வழிபாடு பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கையில் விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.